எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து மட்டன் சாப்ஸ் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மட்டன் வந்து ஒரு 350 கிராம் வாங்கியாச்சு. குக்கரில் வந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு மட்டனை நல்லா கழுவிட்டு அதில் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் அதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து அரை டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றிக்கோங்க, ஒரு 200 ml காண்டம். அதுக்கப்புறம் அது கேஸ் ஸ்டவ்வில் வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு கேஸை அந்த இதை வந்து பர்னர் இதை வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் நல்லா குக்கர் ஆறுனதுக்கப்புறம் அந்த வெயிட்டை திறந்துட்டு அதில் இருக்கிற அந்த கறியை வச்ச தண்ணியை எடுத்து தனியாக ஊற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா அரைக்கிறதுக்கு 6 மிளகா வத்தல் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு கடாயில் 1 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்து அதில் போட்டுட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சு நல்லா கிண்டி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து அவிச்சு வச்ச அந்த கறியை எடுத்து அதை எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஏற்கனவே கறி அவிக்கும் போது இருந்த தண்ணி இருக்குல்ல, குக்கரில் இருக்க கறி அவிச்ச தண்ணியை எடுத்து அந்த மிக்சியில் ஊற்றிட்டு அதை நல்லா கழுவிட்டு அதை எடுத்து அந்த இதில் கடாயில் ஊற்றிடுங்க, கறியோட. அதுக்கப்புறம் எல்லாம் அவிச்சு வச்ச கறியில் இருக்கிற தண்ணியை எடுத்து மிக்சியில் கலந்துட்டு எல்லாத்தையும் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க. இல்லைன்னா வந்து ஃபுட் கலர் வந்து எடுத்து அதை ஊற்றி விட்ருங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. தயிர் வந்து ஒரு குழிக்கரண்டி எடுத்து தயிரை எடுத்து அந்த கறி கூட சேர்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சு கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வைங்க. சிம்மில் வச்சு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வந்து வற்றி வரட்டும். நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் நல்லா சுருள வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எடுத்துருங்க. இது விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இப்போ வந்து மீன் வறுக்கிறது எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ மீன் வந்து எடுத்தாச்சு. இந்த கொடுவா மீனை ஒரே ஒரு அரை டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைக்கேற்ப காரமும் உப்பும் போட்டுக்கோங்க. அப்புறம் கடையில் வந்து எண்ணெய் வந்து கொதிக்க வச்சுட்டு ஒரு 3 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சூடு வந்ததுக்கப்புறம் அந்த மீன் துண்டங்களெல்லாம் எடுத்து அதில் உள்ளே போட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கமும் வெந்ததுக்கப்புறம் அதை வந்து எடுத்து தட்டில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்தால் சாப்பிடுங்க. இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. நன்றி. இப்போ வந்து மாங்காவை வச்சு ஒரு இனிப்பு மாதிரி ஒன்று செய்யலாம். அதுக்கு அரை மாங்காய் எடுத்துருக்கு. அதில் வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து கழுவிட்டு சின்ன சின்ன துண்டாக வெட்டி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு சுற்று லேசாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு அது கூட வந்து வெள்ளைச்சீனி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை அதை குக்கரில் வந்து அதையும் இதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து தண்ணி வந்து ஒரு 200 ml ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதை வந்து எடுத்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி கொடுங்க. புளிப்பாகவும் இனிப்பாகவும் இருந்துகிட்ருக்கோம். இது வந்து ஒரு புது வகையான ஒரு ஸ்வீட். இது மாதிரி இருக்குது, புளிச்சிக்கிட்டும் இனிச்சிக்கிட்டும். இது நல்லா டேஸ்ட்டாக வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இதை மாதிரி சமைச்சி சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. நன்றி.